அனைத்து சர்வசக்திக்கும் வணக்கம். காரக ஜோதிடம் அறியலோ எல்லாம் அவன் துணை. இந்த ஏடு காட்டுனாக்கை இது தமிழ் அரிச்சொலி தான். இந்த தமிழ் எழுத்துல இருந்து தான் நான் தமிழ் ஜோதிடம் உருவாக்க நம்பர்களை போட்டு அதை வார்த்தை எழுப்பி உறுதி செய்து சொல்லி கொண்டு வருகின்றேன். எல்லாமே ஆதரவு கொடுக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், ஷேர் பண்ணணும், லைக் கொடுக்கணும். வார்த்தை எழுப்பி தான் ஜாதக பலன், அதாவது ஓரிரு வார்த்தைகளுக்கு தான் ஜாதக பலன் எழுதியிருக்காங்க. அது இந்த வார்த்தைகளை விட நான் அதிகமாகவே இந்த எண்கீது மூலமாக வார்த்தை அடிப்படையில் நிறையா வார்த்தைகளுக்கு சாணப்பட சொல்லி கொண்டு வருகின்றேன். அது தமிழுக்கு, தமிழ் மக்களுக்கு மட்டுமில்லை, தமிழ் மக்களுக்கும், தமிழ் மக்கள் எங்கிருந்தாலும் தமிழ் வார்த்தைகள் உண்மை, ஜாதக பலன் உண்மை அப்படின்னு நம்பக்கூடிய அளவுக்கு தமிழ் வார்த்தைகள் எங்கேயும் போகவில்லை. எல்லாமே ஒரு சாணுக்கு அடிப்படையில் தான் ஒவ்வொரு நம்பர் அடங்கி தான் வருகிறது. ஒரு குட்டையில் எத்தனையோ மீன் இருக்கலாம், எத்தனையோ தவளை இருக்கலாம், எத்தனையோ ஆமை வகைகள் இருக்கலாம். ஒரு குட்டையில் எத்தனையோ பொருளை போட்டு ஊற வைக்கிறோம். அதுபோலத்தான் இந்த எண்ணிடம் ஒவ்வொரு குட்டையில் உள்ள மட்டை தானே சொல்லுவாங்க இல்லையா, அதுபோலத்தான் இந்த எண்ணிடம் மாற்று அடிப்படை ஜாதக பலன் அமைந்துள்ளது. எதையுமே எல்லாமே ஒரு வார்த்தையில் அடங்கப்பட்டது தான் சாணங்கள், நம்பரில் அடங்கப்பட்டது தான் வார்த்தைகள் இல்லாமல் எதுவுமே இல்லை, எண்கள் இல்லாமல் எதுவுமே இல்லை. இது ரெண்டும் சேர்ந்தாதான் வார்த்தைகள் பலன் கொடுக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஆண்டவன் கை கொடுப்பான், கருணை காட்டுவார் எல்லாம். ஆனால் அதான் எல்லாம் அவன் செயல். அனைத்தும் சர்வசக்தியே, ஒவ்வொரு வார்த்தையும் சர்வசக்தியில் இருக்கிறது. உனக்கு ஒரு பொருள் வேணும் வரணும் அப்படின்னாக்கா அந்த சர்வசக்தி நினைக்கணும், அந்த பகவான் கடவுள் நினைக்க வேண்டும். ஆனால் ஜாதக பலன் என்பது ஒரு நல்ல ஒரு வார்த்தை அடிப்படையில் அமைந்துள்ளது. ஆனால் சாதத்துக்கு 3 எழுத்து, அதனுடைய விதி என்பது 6, அதற்குரிய எண்கிடம் 1 7 7 எல்லாம் கூட்டாக்கா 15, அதனுடைய விதி என்பது 6. சாதத்துடைய விதியின் 6. சாதத்தில் ஏதாவது ஒரு தூசு துப்பு கிடந்தால் தெரிஞ்சு போகும். பிரியாணிலாம் தூசு துப்பு கிடந்தால் தெரியாது, லெமன் சாதத்தை தூசு துப்பு கிடந்தால் தெரியாது, புளி சாதம் கிடந்தால் தெரியாது. வெள்ளை சாதத்தை மட்டும் தூசு துப்பு இருந்தாங்க, இது என்ன சாதம்லாம் ரொம்ப குப்பியாக இருக்குது, தூசாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கல் கிடந்தாலும் தெரியும் வெள்ளை சாதத்தில். ஆனால் சாதம் என்பது ஒரு தூய்மையானது. அதில் தான் பல பொருளாதாரத்தை போட்டு அதுக்கு மற்ற சாதத்தெல்லாம் செய்கிறாங்க. அதை சாதத்துடைய விதியின் 6. சாதம் 6ஆம் இடம். சாதத்துடைய விதியின் 6, அதற்குரிய எண்கிற 1 7 7 அதெல்லாம் கூட்டினாங்க 15, அதோடைய விதி என்பது 6. அப்போ சாதம். அடுத்ததாக சாம்பாருக்கு விதியின் 6, அதற்குரிய எண்கிடம் 1 7 7 9 இதெல்லாம் கூட்டா 24, அதோடைய விதி என்பது 6. சாம்பாருடைய விதியின் 6. சாம்பார், ரசம், குழம்பு எல்லாமே குப்பை தாங்க. ஏன்னாக்கா அதில் காய் அரிஞ்சு போடுறோம், அதில் கொத்தமல்லியை போடுறோம், கருவேப்பிலையை போடுறோம், பூண்டு அடிக்கிறோம், மிளகு போடுறோம், எல்லாம் குப்பை. இன்னொரு பொருள் இதர குப்பல் சேர்ந்தாக்க தெரிஞ்சுக்காது சாம்பார் ரசத்தெல்லாம். அதனால் நம்ம சாம்பார் ரசம் நமக்கு ருசிச்சா போதும், நல்லா இருந்தால் போதும். ஆனால் அதில் எத்தனையோ மாற்று குப்பைகள்லாம் வரும். அந்த குப்பையில் பற்றினா நம்ம கவலைப்படுறது. ஏன்னா சாம்பார்லாம் அதெல்லாம் எல்லாமே அது குப்பை தான். அதனால் சாம்பாருடைய விதிங்கிறது 6 தான், 6ஆம் இடம். அந்த 6ஆம் இடத்து பலன் பிரகாரம் தான் சாம்பார் ருசிக்கப்படுகிறது, ரசங்கள் ருசிக்கப்படுகிறது. அதனால் சாம்பாருடைய விதியின் 6. சாம்பாரில் காய் வகை, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் இடித்து போட்டு வச்சாக்க நல்லாயிருக்கும். ஆனால் அது குப்பை தானே, பொதுவாக அது குப்பைன்னு தான் சொல்லணும். ஆனால் சாதத்தில் குப்பை இருந்தால் தூசுகளை தான் குப்பைன்னு சொல்கிறோம். தூய்மையான சாதம் இருக்கும். ஆனால் சாம்பாரில் அது மற்ற தூசில் கிடந்தால் தெரியாது. அதுக்கு தான் 6ஆம் இடத்து பலனாக வந்துடுது. அப்போ சாம்பாருடைய விதி 6. சாம்பாருக்கு என்கிறது 1 7 7 9 இதெல்லாம் கூட்டா 24, அதோடைய விதி என்பது 6. அடுத்ததாக உடுக்கைக்கு 4 எழுத்து, அதற்குரிய விதி 4, அதற்குரிய என்கிறது 3 7 7 5 இதெல்லாம் கூட்டா 22, அதோடைய விதி என்பது 4. உடுக்கையோட விதியின் 4. உடுக்கை அடிக்கிறவன் எப்படி எந்த வரலாம் அடிக்கிறாங்கிறதே தெரியாது. ஆனால் உடுக்கு சத்தம் அதுக்கு பேர். ஆனாலும் அவன் எல்லா வரலாலையும் தட்டுவாங்க, 5 வரலாலையும் தட்டுவாங்க, இந்தாண்ட வரலையும் தட்டுவாங்க. ஆனாலும் உடுக்கை என்பது ஒரு பக்கம் தான் அடிப்பாங்க.
ஒரு கையில் கவுத்தை பிடிச்சிக்கிட்டு ஒரு கையில் உடுக்கடிப்பாங்க. அப்போ உடுக்குக்கு ஒரு பக்கம் அடியா 2 பக்கம் அடியாங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். உடுக்கடிக்கிறவங்க ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு ஒரு கையில் இன்னொரு கையை அடிப்பாங்க. அதான் உடுக்கை. உடுக்கையோட சவுண்டு, உடுக்கையோட குரல், உடுக்கையோட பொருள் நமக்கு என்னன்னே தெரியாது. ஆனால் சாமி வருது, அவ்வளோதான். அதனால் உடுக்கையோட விதியின் 4. அதான் புரியாது. அந்த இடம் வந்து 4ஆம் இடம் கரெக்டாக வருது உடுக்கை. இவன் என்னடா உடுக்கடிக்கிறான், சாமி ஆடுது, உட்கார வச்சு சாமி ஆட்டும்போது அடிக்க உடுக்க அடிக்க அவளுக்கு சுதி ஏறி போகும். இப்போ சுதி ஏறும்போது ஆக்ரோஷம் ஏற்படும். ஆனால் உடுக்கையோட விதி 4. உடுக்கைக்கு வந்து எண்களிடம் 3, 7, 7, 5 இதெல்லாம் கூட்டாகி 22. அது விதி என்பது 4. மிக்க நலத்துக்கு வந்து 6 எழுத்து. அதற்குரிய விதியின் 2. அதற்குரிய எண்கள் 2, 7, 1, 8, 4, 7 இதெல்லாம் கூட்டாகி 29. அதனுடைய விதி என்பது 2. மிக்க நலத்துடைய விதியின் 2. மிக்க நலம் என்று சொல்லக்கூடிய சாணமே 6ஆம் இடம் தான். நம்ம 6ஆம் இடத்து வந்து வரிகை சாணத்தில் இது 6ஆம் இடத்துல போய் இருந்திருக்கு, அதனால் சரியாக இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அந்த 6ஆம் இடம் வந்து ஒரு வகைக்கு வந்து மிக்க நலம் என்றும் சொல்லுகிறது. ஏன்னா இல்லைனாலும் மிக்க நலமாக இருக்கின்றது. அந்த மிக்க நலம்னு அவங்களுடைய வார்த்தையில் பேச வைக்கிறது அந்த 6வது விதின்னு அந்த வார்த்தை தான். நோய்வாய்ப்பட்டு இருந்தாலும் சரி, அரிப்பு இருந்தாலும் சரி. ஆனால் யாராவது சௌரியமான மிக்க நலமா அப்படிங்கும்போது சௌரியமாக ஏதோ மிக்க நலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மிக்க நலம் அதனுடைய விதி என்கிறது 2. அதற்குரிய எண்கிதம் 2, 7, 1, 8, 4, 7 இதெல்லாம் கூட்ட 29. அதனுடைய விதி என்பது 2. அடுத்ததாக வந்து காமதேனுக்கு வந்து 4 எழுத்து. அதனுடைய விதி என்பது 1. அதற்குரிய எண்கிதம் 8, 1, 8, 2 இதெல்லாம் கூட்டாக 19. அதனுடைய விதி என்பது 1. அப்போ காமதேனு வந்து 1ஆம் இடம். 1ஆம் இடத்துல வந்து காமதேனுடைய கிரகங்கள் இருந்தால் குதிரை வாங்கலாம், கழுதை வாங்கலாம், புலி வாங்கலாம், எல்லாமே செய்யலாம். ஏன்னா காமதேனுக்கு வந்து ஒரு பொருள் ஒரு ஜீவன் வருது அப்படின்னாக்கா அது இன்னொரு ஜீவன் மூலமாகவும் வரும். அதனால் நிறைய இப்போ புலியை நரியாக்குறது போல தான் அந்த காமதேனு. 1ஆம் இடத்துல வந்து சுபக்கிரகங்கள் இருந்து விட்டாக்கா வண்டி வாகனம் எல்லாமே வாங்கலாம். அப்போ காமதேனு கிரகங்கள் அந்த லக்னத்தில் இருந்தால் காமதேனு வண்டி வாகனம் வாங்கலாம்னு சொல்லலாம். ஆனால் அதுதான் காமதேனோட விதியின் 1. அதற்குரிய எண்களிடம் 8, 1, 8, 2 இதெல்லாம் கூட்டாக 19. அதோடைய விதி என்கிறது 1. அப்போ உறவுமுறைக்கு வந்து 5 எழுத்து. அதற்குரிய விதி என்கிறது 6, 3, 8, 7, 3, 3 அதோடைய எல்லாம் கூட்டம் 24. அதோடைய விதி என்பது 6. உறவுமுறைக்கு வந்து 6ஆம் இடம் வருகிறது. உறவுமுறைங்கிறது 6ஆம் இடத்து பலம் ஏன் வருதுனாக்கா உறவுமுறை சரியில்லைன்னா பிச்சுட்டு போகலாம். அதான் அந்த 6ஆம் இடம் செய்கிற வேலை வந்து உறவுமுறை. நட்பு கிரகங்கள் எந்த அந்த சாணத்துக்குரிய கிரகங்கள் இருந்தால் ஒற்றுமையாக்கும். மற்ற கிரகங்கள் வரிகை சார்ந்த பலன்கள் எடுத்து வந்துட்டால் உறவுமுறை அண்ணன் தம்பி மாமா மச்சம் புள்ள பொண்டாட்டி சொந்தாரம் ஜோலிகாரம் பக்கத்தில் எல்லாத்தையுமே பிச்சுட்டோம் அந்த 6ஆம் இடம். அதான் 6ஆம் இடம். 6ஆம் இடத்து விதி என்கிறது 6. அதுக்குரிய எண்கிதம் 3, 8, 7, 3, 3 இதெல்லாம் கூட்டாகி 24. அதோடைய விதி என்பது 6. அப்போ 6ஆம் இடத்துக்கு போகிறாங்க. ஆனால் ஜாதக பலன் என்பது வாக்கு அடிப்படையிலே சொல்லிக் கொண்டு வருகின்றேன். இதன் மூலமாக நீங்கள் எனக்கு அனைத்து ஆதரவும் தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.